அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லாரும் இந்த அருள் நிறைந்த ரமலான் மாதத்தை அடைய போகிறோம். இந்த ரமலான் மாதத்தை அடையிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம இப்போத்துல இருந்தே, அதாவது இந்த ஷாபான் மாத முடிவில் இருந்தே நம்ம அந்த ஒரு சில விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த ரமலான் மாதம் முழுவதையும் ஒரு நல்ல வழியில் செலவழிக்க முடியும். சரிங்களா? என்னென்னா, முதல்ல திட்டமிடுறது. நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் அந்த விஷயத்தை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா, அந்த விஷயத்தில் உள்ள பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, நம்ம அந்த விஷயத்துக்காக வேண்டி முன்னாடியே நம்ம திட்டமிடணும். ஏன்னா நமக்கு தெரியும், ரமலான் மாதத்துடைய ஒவ்வொரு நிமிடமும் அருள் பொழிகிற ஒரு நிமிடம் இல்லையா? இந்த ஒவ்வொரு நிமிடத்துலையும் நமக்கு கிடைக்க போகிற நன்மைகளை நம்மளால் கணக்கிடவே முடியாது. அந்த அளவுக்கு நன்மைகளை நம்ம அடைய போகிறோம். அப்போ அந்த நன்மைகளை அடைய நம்ம முன்னாடி எப்படி பிளான் பண்ணியிருக்கணும்? இப்போ இதை ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லனா, இப்போ இந்த உலகத்திலேயே சில சீசன் டைமுங்க இருக்கும். இந்த சீசன் டைமுங்க, அதாவது இப்போ தீபாவளி ஆகட்டும், ரம்ஜான், பொங்கல், நியூ இயர், இந்த மாதிரியான சீசன் டைமில் சில வியாபாரிகள் அதிக லாபத்தை ஈட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீசன் டைமை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும். இதில் நம்ம கொஞ்சம் நேரத்தை தவற விட்டால் கூட நம்ம இந்த வருடத்தில் நமக்கு கிடைக்க போகிற ஒரு மிகப்பெரிய வருமானத்தை நம்ம தவற விட்டுருவோம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, முன்கூட்டியே பிளான் பண்ணுவாங்க. ஒரு மாதத்திற்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. அல்லாஹ் தஆலாவும் அதனால தான் இந்த மாதத்திற்கு முன்னாடியே என்ன கொடுக்குறான், ஷாபான் மாதத்தை கொடுத்துருக்கான். ஷாபான் மாதம் எப்படிப்பட்டது? நம்முடைய அந்த நன்மை தீமையுடைய கணக்குகள் எல்லாம் இறைவனிடம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஷாபான் மாதம் இருக்குது. அப்போ அந்த ஷாபான் மாதத்தை சிறப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், பயன்படுத்துங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த மாதத்தில் நிறைய நோன்பு வைக்கணும், நிறைய இபாதத் செய்யணும் அப்படின்லாம் நமக்கு நிறைய விதத்தில் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதத்தை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தி நம்ம அதாவது இதுக்கு அடுத்து வர இந்த ரமலான் மாதத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா, திட்டம் போட்டோனாலே நம்மளால இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக நல்ல விதமாக பயன்படுத்திக்க முடியும். இப்போ அதாவது சீசன் டைமில் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வியாபாரிகள் அந்த சீசன் வந்த பிறகு, அந்த ஒரு கிறிஸ்மஸ் சீசனோ ஒரு ரம்ஜான் சீசனோ வந்த பிறகு உட்காந்து அந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த இடத்துல போய் சரக்கு வாங்கணும், இந்த வியாபாரம் பண்ணணும், இதெல்லாம் விற்கணும், இங்கே இதெல்லாம் கொண்டு வரணும் இப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அந்த நேரத்தில் கிடைக்கிற வருமானம், எவ்வளோ வருமானத்தை அவங்க மிஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களால பண்ணவே முடியாது. ஏன்னா எதுக்குமே இப்போ ஒரு மாணவன் ஒரு எக்ஸாம் எழுத போகிறான்னா அந்த எக்ஸாம் டைமில் உட்காந்துட்டு நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் அவன் ஒரு திட்டமிடல் வச்சுருந்தானா கண்டிப்பாக அவனால் அந்த எக்ஸாமில் நல்ல விதமாக ஜெயிக்க முடியாது இல்லையா? அவன் முன்கூட்டியே 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியில் இருந்தே அவன் அதுக்கான ஒரு பிளானில் இருக்கணும். அட்லீஸ்ட் வர்றதுக்கு ஒரு 2 வாரம் முன்னாடியாவது இந்த மாதிரி இந்த நேரத்தில் படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சானா அதனால் அதை வெற்றிகரமாக செய்ய முடியும். அந்த மாதிரி தான் நம்முடைய இந்த அருள் பொழியும் ரமலான் மாதத்தை நம்ம எப்படி செலவிடுறது, நம்ம காலையில் எப்படி என்ன திக்ரு ஓதுறது, நம்ம எந்த நேரத்தில் குரான் ஓதுறது, நம்ம எந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பார்த்து நம்மளோட ஈமானை அதிகரிக்கிறது, இப்படி எல்லா விதத்துலேயும் நம்ம எங்கே பயானுக்கு போகிறது, இப்படி எல்லாத்தையும் ஒரு திட்டமிடலோடு இருக்கும்போது நம்மளால் அந்த காலங்களை அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வகையில் நிறைய பயன் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த ரமலான் காலத்தை மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம பார்த்தோன்னா, இந்த ரமலான் மாதத்துடைய காலத்தை நம்ம மிக பயனுள்ளதாக ஆக்கணும்னா நம்மளுடைய மன இச்சைகள் ஒவ்வொன்றுத்துக்கும் பாய் சொல்லணும். சரிங்களா? ஏன்னா இந்த காலம் எப்படியாப்பட்டதுன்னா நமக்கு தக்குவாவை அதிகரிக்கக்கூடிய காலம். நமக்கு அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கியதற்கான நோக்கமே நமக்கு தக்குவா அதிகமாகணும்னு சொல்லி. அப்போ தக்குவாவை நம்ம அதிகப்படுத்தணும்னா அதுக்காக நம்ம உழைத்தே ஆகணும் இல்லையா? இது எந்த ஒரு விஷயமுமே நம்மளுக்கு சாதாரணமாக கிடைக்க போகிறதில்லை. இந்த உலகத்திலேயே ஒரு அற்பமான விஷயங்களுக்கே நம்ம எவ்வளோ போராடுறோம். அப்போது நம்மளுடைய மன இச்சையோடு நம்ம போராடணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இந்த ரமலான் மாதத்தை அதுக்கு நம்ம பயன்படுத்தணும். இந்த ரமலான் மாதத்திலுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம முழுமையாக அதோடைய பயனை அடையணும்னா
நமக்கு என்னென்ன விருப்பமான காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாததா இருந்தால் அந்த காரியங்கள்லேருந்து நம்மளை தவிர்த்துக்கணும். சரிங்களா? அல்லாஹ்வுக்கு விருப்பமாகாதது மட்டும் கிடையாது, சில நேரங்களில் அல்லாஹ் அனுமதித்த காரியங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அதையுமே இந்த மாதிரியான காலங்களில் தவிர்த்து நம்ம அதிகமான நன்மைகளில் ஈடுபடணும். இப்போ இதே முன்னாடி சொன்ன சில எடுத்துக்காட்டு சொன்னோம் இல்லையா, அதே நம்ம இப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு வியாபாரி வந்து அந்த சீசன் டைமை அவங்க நல்லபடியாக பயன்படுத்தி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய அந்த சுய விருப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. அவங்களுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணுவாங்க, இரவு பகலாக வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் நமக்கு இந்த முழு ஆண்டுக்கும் உள்ள வருமானத்தை கொடுக்கக்கூடியது. இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மிகப்பெரிய நஷ்டத்தை அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, தூக்கத்தை தியாகம் பண்ணுவாங்க, பசியை தியாகம் பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைகளோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதை தியாகம் பண்ணுவாங்க, அவங்க வெளியே போகிறத தியாகம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பீச்சு, சினிமா, திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் வெளியே போகிறது கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க தியாகம் பண்ணி அவங்களுடைய முழு நோக்கமும் எதுவாக இருக்குன்னா இந்த சீசனை நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி ஒரு மாணவனாக இருந்தாலும் நல்லா முன்னேறணும், நல்லா படித்து நிறையா மார்க் வாங்கி உலகத்தில் வந்து அவன் என்ன பண்ணணும், ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாணவன் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அவனுடைய மன இச்சைகளுக்கு இடம் கொடுக்கவே மாட்டான் இல்லையா? நம்ம வந்து எல்லாரையும் இந்த லிஸ்ட்டில் எடுக்க வேணாம், எல்லா வியாபாரிகளும் எல்லா மாணவனையும் எடுக்க வேணாம். யார் ஜெயிக்கணும் அவங்களோட துறையில் நினைக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரியான சீசன் டைம் வரும்போது அதில் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்க மாட்டாங்க. அவங்களுடைய மன இச்சைகளுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாய் சொல்லிடுவாங்க. அந்த எந்த மாணவனும் இந்த நேரத்தில் ஃப்ரெண்டுங்களோட ஊர் சுற்ற மாட்டான், ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டான், டிவி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். எல்லா விஷயங்கள்லையும் நம்ம எப்படி இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம நன்மை அடையிறது அப்படின்றதுல தான் அவங்க கவனமாக இருப்பாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு சினிமாவில் நடிக்கிற ஒரு சினிமா நடிகர் நடிகைகளாக இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு பீக் டைம் இருக்கும் இல்லையா? அவங்களுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதை என்ன பண்ணுவாங்க, முழுமையாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக, தன்னுடைய புகழை சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கே அர்ப்பணம் பண்ணுவாங்க. தூக்கத்தை இழப்பாங்க, அவங்க சாப்பாட்டை இழப்பாங்க, வெளியே போகிறத இழப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அற்பமான வேலைகளில் இருக்கிற மனிதர்கள் கூட தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு டைமை அவங்க என்ன பண்ண விரும்பலை, இழக்க விரும்பலை. அவங்க அதில் எப்படி சம்பாதிக்கணும், எப்படி அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு அருள் கொடையாக கொடுக்கப்பட்ட இந்த ரமலானுடைய காலங்களில் நம்மளுடைய மன இச்சைகளுக்கு இடம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த காலம் நமக்கு பயன் அளிக்காது. சரிங்களா? அருளை பொழியிற காலம் அப்படிங்கிறதுனால மேலேருந்து அருள் பொழியும் நம்ம உட்காந்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம் கிடையாது. அருளை நம்ம தான் வாரி எடுக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல ஒரு பொக்கிஷம் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பொக்கிஷம் உனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நம்ம கையை கட்டிக்கிட்டு நின்னோன்னா அந்த பொக்கிஷம் நமக்காக வராது. அந்த பொக்கிஷத்தை நாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இல்லையா? எத்தனையோ கதைகளில் படிச்சிருக்கோம், நைட்டெல்லாம் உட்காந்து நோண்டி அந்த பொக்கிஷத்தை அடையிற நேரத்தில் சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை அடைய முடியாத அளவுக்கு ஒரு சோம்பேறித்தனத்தில் அதை விட்டுருவாங்க. ஆனால் அடையணும்னு நினைக்கிறவன் அந்த ஒரு அடியை தோண்டினோடனே அவனுக்கு அந்த பொக்கிஷம் கிடைக்கும், எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவான் இல்லையா? அந்த மாதிரி இந்த ரமலானுடைய பொக்கிஷத்தை நம்ம அடையணும்னா அதுக்காக நம்ம முயற்சி செய்யணும். நம்ம ஒரு ஈஸியாக வந்து அந்த பொக்கிஷம் நமக்கு கிடச்சிரும் நம்ம நினைக்க முடியாது. இறைவன் நமக்கு அதை லேசாக்கி வச்சுருக்கான். ஆனால் அது எப்போன்னா நம்ம அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது தான் நம்ம அதை தோண்ட ஆரம்பிக்கணும், நம்ம அதை எடுக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி இந்த அருள்மறையான இந்த ரமலான் மாதத்தை அடைய இருக்கிற நாம் அந்த மாதத்தில் நம்மளுடைய எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் நம்ம குட் பை சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நன்மைகளை அதிகமாக்க பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இந்த ரமலான் மாதத்தை அடைய இருக்கிற நாம் முக்கியமாக பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம என்ன தான் ரமலானுக்கு முன்னாடியே திட்டமிட்டு அந்த ரமலான் வந்த உடனே நம்ம அதிகமாக அமல் செய்யணும்னு சொல்லி நம்மளுடைய மன இச்சைகளெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இதில் ஈடுபட்டாலும் நம்ம கூட பழகுறவங்க, பேசுகிறவங்க, நம்ம சந்திக்கிறவங்க இவங்க மூலியமாக நம்ம கண்டிப்பாக டைவர்ட் ஆகும். ஏன்னா நிறைய விஷயங்களில் எப்படி நம்மளுடைய அமலை நம்ம இழக்கிறோன்னா நம்ம யார் கூட பழகுறோங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ தயவு செய்து இந்த ரமலானுடைய காலங்களில் நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, இல்லை யார் நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்னா இவங்க மூலியமாக நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா நமக்கு நெருக்கமானவங்களாக இருந்தால் கூட நம்ம சில பேர்கிட்ட பேசும்போது நம்ம தவறான விஷயங்களில் என்ன பண்ணலாம், நம்மளுடைய நேரத்தை இழக்க நேரிடும்.
கண்டிப்பாக. ஆனால் சில பேர்கிட்ட பேசும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த அமலை செய்யுங்க, அந்த அமலை செய்யுங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்கன்னு சொல்லி நம்ம மேலே ஒரு சில கட்டாயத்தை ஏற்படுத்துவாங்க, நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனால் அவங்கள நம்ம கஷ்டமாக நினைக்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு அருளாக தான் நம்ம அவங்கள நினைக்கணும். அதனால் இந்த மாதிரி யார் கூட நம்ம நெருங்கி இருக்கும்போது நம்மளுடைய ஈமான் அதிகமாகுமோ, நம்ம அதிகமாக அமல் செய்ய முடியுமோ, நம்ம அதிகமாக தவறான விஷயங்கள்லேருந்து நம்மளை தவிர்த்துக்க முடியுமோ, அந்த மாதிரியான மனிதர்களோட நம்ம நெருங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ்கிட்டையும் துவா செய்யணும், நம்மளும் முயற்சி செய்யணும். அதே மாதிரி நமக்கு நெருக்கமானவங்களே இவங்களால் நம்ம கண்டிப்பாக தவறான பேச்சுக்களில் தான் ஈடுபடுவோம், நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய நேரத்தை வீணாக்குவோம். அப்படின்னும் போது அவங்கள விட்டு நம்ம தவிர்ந்து இருந்துக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அடுத்து நம்ம பெண்களில் நிறைய பேர் இந்த மாதத்தில் விதவிதமாக சமைக்கணும் அப்படின்னு நிறைய சமையல் ப்ரோக்ராம்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதமானது சமைக்கவும் சாப்பிடவும் கொடுக்கப்பட்ட மாதம் கிடையாது, சரிங்களா? எப்போ வேணால் நம்ம சாப்பிட்டுக்கலாம், சமைச்சிக்கலாம். அதனால் தயவு செய்து இந்த சமையல் ப்ரோக்ராம் இது இப்போவே புதுசாக போடுவாங்க, ரமலான் ஸ்பெஷல்லாம் சொல்லி. தயவுசெய்து அந்த மாதிரியான அந்த செல்ஃபோனில் வர ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு அதை பார்க்காதீங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சமைச்சு சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம இப்போ சாப்பிட்றதுக்காக இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கல, சரிங்களா? நம்ம அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ முடியுமோ நம்மளால் இபாதத்துக்களை செய்யணும். சகரில் இந்த சமையலா அந்த சமையலான்னு சொல்லி அதாவது ஆண்களும் பெண்களை ரொம்ப வற்புறுத்தக்கூடாது, பெண்களும் அவங்க தலைமையில் இப்படி இழுத்து போட்டுக்கக்கூடாது, இல்லையா? ஏன்னா அந்த நேரம்லாம் தஹஜத் தொழுகிற டைம், அந்த நேரத்தில் உட்காந்து இதை செய்யவா அதை செய்யவான்ட்டு சகரு டைம் வரைக்கும் இந்த சமையல்லையே நம்ம நேரம் போச்சுன்னா அப்போ நன்மைகளை நம்ம சம்பாதிக்க முடியாது. அதனால் இந்த சமையல் விஷயத்தில் நம்ம வகை வகையாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணத்தை பெண்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி என்ன பண்ணணும்னா அதை ஒத்தி வச்சிடணும். அடுத்து பார்த்தோன்னா இந்த ஷாப்பிங் போகிறது, அதாவது இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பெருநாக்கு நான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுற்றுறது. ஸோ தயவு செய்து இதை தவிர்த்துக்கங்க. ஏன்னா இது ஒரு நாள் 2 நாளாக இருந்தாலும் அதில் நம்ம நிறைய நேரத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம முடிந்த அளவுக்கு இந்த ஷாபான் மாதம் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டா நல்லது. கொண்டாடணும் தான், ட்ரெஸ் எடுக்கணும் தான், ஆனால் அதுக்காக வேண்டி இந்த ரமலானை பயன்படுத்துறது இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் ரமலான் மாதம் நமக்கு இபாதத் செய்ய கொடுக்கப்பட்ட மாதம். நம்ம அருளை அடைய நம்மளுடைய முயற்சியினாலையும் அல்லாஹுடைய அருளை அடைய நமக்கு கிடைத்த மாதம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நினைவில் வச்சுக்கணும். பொதுவாக ஒன்று சொல்லணும்னா, அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், இந்த நேரத்தில் நீ கஷ்டப்பட்டன்னு நினச்சிக்கேன், உனக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த விஷயத்தில் மட்டும் நீ கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்ட நீ வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவ அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி சீசன் டைமோ இந்த எக்ஸாம் டைமோ இதெல்லாம் மிஸ் பண்ணி வாழ்க்கையில் தோக்குறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னா, நஷ்டவாளிங்க, என்னப்பா அவனுக்கு கிடைச்ச நேரத்தை அவன் யூஸ் பண்ணாமல் போயிட்டான், தப்பு பண்ணிட்டான், இப்படி நஷ்டமாயிட்டானே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாகவே நமக்கே இந்த உலகத்தில் தெரியுது, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யார் யூஸ் பண்ணாமல் அதை என்ன பண்ணுறாங்க, லூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு நஷ்டவாளிங்க அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அந்த மாதிரியான நமக்கு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தீர்மானமாக இருக்கணும். அதுக்காக வேண்டி அல்லாஹ்கிட்ட நம்ம நிறைய துவா செய்யணும். ஏன்னா இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலும் இறைவனுடைய நாட்டம் இருந்தால்தான், இறைவனுடைய உதவி இருந்தால்தான் நம்ம அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும். ஸோ நம்ம முயற்சியோட யா அல்லாஹ் எனக்கு என்ன பண்ணு, லேசாக்கி வை, இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் எனக்கு அருளாக்கி வை அல்லாஹ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அல்லாஹ் கிட்ட நம்ம அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த ஷாபான் மாதத்துலேருந்தே அதுக்கான துவாவை நம்ம என்ன பண்ணணும், ஆரம்பிக்கணும். இந்த ரமலானுடைய மாதம் ஒவ்வொன்றுத்தையும் முதல்ல நம்ம ரமலானுடைய மாதத்தை அடையவோமா அப்படின்னே தெரியல, அந்த மாதத்தை என்னை அடைய செய்யலா, என்னைய உயிரோட இந்த மாதத்தை என்ன பண்ணணும், இந்த மாதத்தினுடைய கூலியை நான் முழுமையாக அடையக்கூடியவளாக இருக்கணும், இந்த லைலத்துல் கத்ருடைய கூலியை நான் முழுமையாக அடையக்கூடியவளாக இருக்கணும், இல்லையா? அந்த ஒரு நாளுடைய இபாதத்துங்கிறது 83 ஆண்டுகள் 1000 மாதங்களுடைய நன்மையை நமக்கு அள்ளித்தரும். அப்படின்னா நம்ம எவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு, இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், உழைப்பு இல்லாமல் ஏதாவது நமக்கு கிடைக்குமா? அப்போது நம்ம கண்டிப்பாக உழைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரமலானுடைய காலம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த காலம் நமக்கு அடுத்த வருடம் கிடைக்குமா
கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியே நம்மளுடைய நினைப்பில் இருக்கணும். ஏன்னா நமக்கு நிறையா இந்த வருஷம் போச்சுன்னா அடுத்த வருஷம் ரம்ஜான் வரப்போகுது அப்படிங்கிற நினைப்பில் தான் நம்ம நிறையா பேர் நம்ம இந்த ரமலானுடைய காலங்களை வீணாக்குறவங்களா இருக்காங்க, அல்லாஹ் நாடினவங்கள தவிர. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அடுத்த வாரம் ரமலானில் நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நம்ம இருந்தோன்னா நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருட ரமலானை நம்ம அதிகமாக பயன்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளையுமே அப்படி நினைக்கணும், நாளைக்கு நான் இருப்பேனா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நம்மளுக்கு இருக்கணும். நாளைக்கு அல்லாஹ் நாடுனா தான் நான் இருக்க போகிறேன், அப்போ இந்த நாளை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சோன்னாலும் ரமலானுடைய பொழுதுகளை நம்ம வீணாக்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் இறைவன் அளித்த இந்த பொற்காலத்தை நம்ம பயன்படுத்தி அதிகமாக அல்லாஹ்விடம் இருந்து நம்ம அந்த அருளை பெற்றுக்கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நோன்பாளிகளுக்குன்னே வச்சுருக்கான் இல்லையா, அந்த ரையான்ற கதவு மூலியமாக நம்ம என்ன பண்ணணும், இந்த நோன்பலுடைய அந்த நன்மைகளை முழுமையாக அடைந்து அந்த கதவு மூலயமா நம்ம அந்த சொர்க்கத்துக்குள்ளே நுழையக்கூடியவங்கள அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.